ஸ்ரீ உலகளந்த பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் மகாவிஷ்ணு தனது இடது காலை விண்ணை நோக்கி தூக்கியும் வலது காலை பூமியில் வைத்தவாறு காட்சியளிக்கிறார். இந்த திருக்கோயிலோட தலவரலாறு என்னன்னா, அசுர மன்னன் மகாபலி என்பவன் 3 உலகங்களையும் ஆண்டு வந்ததாகவும் இதனால் தேவர்கள் முனிவர்கள் பாதிப்பிற்கு உள்ளானார்கள். தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட போய் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை எடுத்துரைச்சாங்க. மகாபலி ஒரு காலத்துல மிகப்பெரிய யாகத்தை மேற்கொண்டு வந்தாரு. அப்போது யாகத்தில் கலந்து கொள்ள வருபவர்களிடம் இல்லை என்று சொல்லாம எல்லாருக்குமே தானங்களை வாரி வழங்கி வந்தாரு. இந்த சமயத்துல மகாவிஷ்ணு என்ன பண்ணார்னா, வாமன அவதாரம் எடுத்து மகாபலி மன்னரிடம் தான் தியானம் செய்வதற்கு 3 அடி இடம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. மகாபலியை 3 அடி இடம் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. உடனே மகாவிஷ்ணு பிரம்மாண்ட உருவம் எடுத்தாரு. முதல் அடியில கீழ் உலகத்தையும் 2வது அடியில மேல் உலகத்தையும் அளந்தாரு. 3வது அடி அளக்க இடம் இல்லை என மகாபலி கிட்ட கேட்டிருக்காரு. உடனே மகாபலி சக்கரவர்த்தி தனது தலை இருக்கிறதென தன் தலையை கொடுத்தாரு. தனது 3வது அடியை மன்னனின் தலையில் வைக்கிறார். உலகளந்த வடிவத்தை காண இயலாமல் மன்னன் பாதாளத்தில் தள்ளப்படுகிறான். மன்னனின் வேண்டுதலுக்கு இணங்க விஷ்ணு வெவ்வேறு நிலைகளில் காட்சியளிப்பதே ஊரகம், காரகம், நீரகம், கார்வானம் என்று வழங்கப்படுகிறது. நான் சொன்ன இந்த தகவல் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.